ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சிவாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்மளோட கிச்சனை எப்படி பட்ஜெட்குள்ளே மேக் ஓவர் பண்ணிக்கலான்ற சின்ன சின்ன ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டீல் ரேக் தான் கிச்சனில் இருக்கிற ஸ்டோரேஜ் ஏரியாவே. அதில் அங்கங்கே துரு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதில் அப்படியே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லாமல் நியூஸ் பேப்பர் ப்ளேஸ் பண்ணி அதுக்கு மேலே தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது என்ன ஆச்சுன்னா, நான் ஒவ்வொரு தடவையும் திங்ஸ் எடுக்கும் போது நியூஸ் பேப்பர் விலகி விலகி போயிருந்துச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ, ஸோ இதுக்கு கிச்சன் பிளேஸ் மேட்டுன்னு தனியாகவே இருக்குது. அது போக இல்லை வால் ஸ்டிக்கர்ஸும் இதில் ப்ளேஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதெல்லாம் ப்ரைஸ் அதிகம். அதனால நான் பசங்களோட ப்ரௌன் ஷீட் ரோல் இருக்கும்ல, ஸோ அதிலே டிரான்ஸ்பரண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஒரு ரோல் 20 ருபீஸ். இந்த ஸ்டாண்டுக்கு 2 ரோல் தேவைப்பட்டுச்சு. ஸோ டோட்டலாக 40 ருபீஸ். இந்த ஷீட் வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ தண்ணி பட்டாலும் வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டும் டேமேஜ் ஆகாது. என்னோட திங்ஸையும் ப்ளேஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ஒரு டீசென்ட் லுக் கொடுத்துச்சு. நம்மளோட தேவைக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறோம். அந்த பொருளுக்கு எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியறதுக்கு எனக்கு 31 இயர்ஸ் ஆயிருக்கு. ஓகே, டாபிக் வேற எங்கேயோ போகுது. இப்போ இந்த ஷீட்டுக்கு வரலாமா? ஷீட்டு லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக டேப் வச்சு தான் இந்த ஸ்டாண்டோட ஸ்டிக் பண்ணி விட்டுட்டேன். ஷீட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால ஸ்டாண்டில் இருக்க துரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக விசிபிள் ஆகுமோன்னு பார்த்தேன். பட் அப்படி எதுவும் இல்லை. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டீசென்ட் லுக் தான் கொடுத்துச்சு. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிராசரிஸ் எல்லாமே கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸை லாக் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு டீசென்ட் லுக் இருக்கும். இதுக்காக தனியாக ஒரு ஆர்கனைசர் வாங்கி ஸோ அதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் ஒரு அல்டர்னேட் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பாக்ஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, லோ காஸ்ட்டு, ஈஸி மெயின்டெனன்ஸும் கூட. மார்னிங் டைமில் அவசரமாக குக் பண்ணும்போது இந்த மிக்சி ஜார் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர் வச்சுருந்தேன்னா ஸோ அது விலகி விலகி இன்னும் என்னை டென்ஷன் தான் படுத்துச்சு. இனி அந்த டென்ஷன் எதுவுமே இல்லை. இந்த பேஸ்கெட்டில் தான் நான் ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் சரி, கிராசரிஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே. ஸோ ஃபைனலாக 3rd லேயரும் முடிஞ்சிருச்சு. இந்த வீட்டோட என்ட்ரி வேவே கிச்சன் தான். ஹஸ்பண்டோட ஹெல்மெட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்த தான் அலாட் பண்ணியிருக்கேன். உங்களோட கிச்சன் மற்றவங்க பார்த்ததும் அட்ராக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சா மட்டும் பத்தாது, ஸ்மார்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்காக நிறையா திங்ஸ் ஆர்கனைசர்லாம் வாங்கி ஆர்கனைஸ் பண்ண சொல்லலை. உங்களோட கிச்சன் எந்த அளவுக்கு சின்னதாக இருந்தாலும் சரி, அந்த கிச்சனை நீங்கள் எந்த அளவுக்கு என்லார்ஜ் பண்ணி உங்களோட ஸ்பேஸை எந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கிச்சன் நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும், ஸ்மார்ட்டான கிச்சனாகவும் இருக்கும். இந்த பிளேட் ஆர்கனைசரோட ப்ரைஸ் கம்மி தான். பட் இதில் ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் கிச்சனில் செட் பண்ணும்போது கிச்சனோட லுக்கே வேறு லெவலில் இருக்கும். தென் ஈஸி டு அக்சஸும் கூட. வேறு என்ன வேணும்? கிச்சனில் ஹரிசாண்டல் ஸ்பேஸ் மட்டும் இல்லாமல் வெர்டிக்கல் ஸ்பேஸ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்மளோட குட்டி கிச்சனையும் பெருசாக ஆக்கி கட்டலாம். இந்த பிளேட் ஆர்கனைசர், அந்த வெர்டிக்கல் ஸ்பேஸ் ஆர்கனைசர் இதெல்லாம் என்னோட தாட், என்னோட ஐடியா, என்னோட பட்ஜெட்குள்ளே என்னோட கிச்சனை மேக் ஓவர் பண்ணணுன்ற என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இதெல்லாம் தாண்டி எதுக்குமா இந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு 2 ப்ளஸ் பாயிண்ட். உங்களை சுற்றி இருக்க பிளேஸ் க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கும்போது மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட், உங்களோட க்ளீன் கிச்சனை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வெளியில் ஃபுட் வாங்குறதை அவாய்ட் பண்ணிவிடுவீங்க. வீட்டிலே குக் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. முன்னாடி இருந்த வீட்டில் இந்த பிளேட் ஸ்டாண்டை நான் வாலில் ஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ அது பெரிய கிச்சன், அதனால் வாலில் ஃபிட் பண்ணிட்டேன். இங்கே இருக்க கிச்சனில் நான் ஃபிட் பண்ணால் என்ன ஆகும்னா, ஸோ பார்த்ததும் அதுதான் விசிபிளாக தெரியும். ஸோ கிளம்ஸியாக இருக்கிற ஒரு பொருள் நம்ம ஒரு சின்ன பிளேஸில் ஃபிட் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக இன்னுமே மினிமலாக்கி தான் காட்டும். அதனால் நான் வாலில் ஃபிட் பண்ணலை. ஸோ தனியாக எந்த ஒரு மேக் ஓவராக இருந்தாலும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுலேயும் குட்டி தம்பியும் வச்சுருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால ஸோ மறுநாள் தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஒரு செல்ஃப் மட்டும். எந்த ஒரு ஒர்க்கையும் ஃபுல்லாக இழுத்து போட்டு பண்ணுறதை விட ஸோ அப்பப்போ போகிற போக்கில் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்னு பண்ணிக்கும்போது ஒரு பர்டன் இல்லாமல் பண்ணிக்கலாம். ஸோ 11 to 1 o'clock வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருப்பேன். ஏன்னா தம்பி அந்த டைமில் தூங்குவான். ஸோ அந்த டைமில் தான் சின்ன சின்ன க்ளீனிங், மேக் ஓவர்ஸ் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இந்த விண்டோவை க்ளீன் பண்ணவும் இல்லை, அதுக்கு டைமும் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி தான் வந்து கிடச்சிருக்கு. ஃபைனலாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே வந்து விண்டோ இருக்கிறதுனால ஆயில் பிசுக்கு எல்லாமே வந்து நாள் பட்டது தான். ஸோ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றியும் வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதனால வந்து ஃபஸ்ட்டு விம் பார் வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்தேன். அதுலேயே வந்து அழுக்கு கொஞ்சம் கூட ரிமூவ் ஆன மாதிரி இல்லை. அதுக்கப்புறமா வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் போட்டு தேய்ச்சி எடுத்திருக்கேன். ஃபைனலாக வந்து ஓகே ஆயிடுச்சு. அந்த ஆயில் பிசுக்கு எல்லாமே வந்து நல்லா செட்டில் ஆனனால அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து ஓரளவு வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு. இதுக்கப்புறமா ஸ்பாஞ்ச் வைப்ஸ் வச்சு ஸோ நல்லாவே வந்து வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த விண்டோ பற்றின ஞாபகமே வந்து எனக்கு வராது. அதில் நான் ஹேங் பண்ணியிருக்க திங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது தான் ஐயோ இவ்வளோ டஸ்ட் இருக்கே, ஒரு நாள் க்ளீன் பண்ணணும்னு தான் நினைப்பேன். பட் பண்ணவே முடியல. ஃபைனலாக இன்றைக்கி வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவு வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் விண்டோ இருக்குன்னா அதில் நம்ம நிறையா திங்ஸை வந்து ஹேங் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். மைனஸ் என்னென்னா நான் கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஸோ ஆயில் பிசுக்கு ஸோ டஸ்ட் எல்லாமே வந்து ஈஸியாக போய் படிஞ்சுக்கிடும். அதை க்ளீன் பண்ணுறது கஷ்டம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கிறது தானே லைஃப். ஸோ இதையும் பேலன்ஸ் பண்ணிடலாம். ஒரு திங்ஸை வந்து ஹேங் பண்ணணும்னாலே இப்போது மார்க்கெட்டில் நிறைய எஸ்ஹூக் வந்து மார்க்கெட்டிங் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் விட ஒரு ஓல்டு மெத்தட் என்னென்னா நம்மளோட சைக்கிள் போஸ்ட் கம்பி இருக்குல்ல, ஸோ அது இல்லை வந்து நம்மளோட கட்டுக்கம்பி, இரும்பு கட்டுக்கம்பி. ஸோ இதையே வந்து நம்ம எஸ்ஹூக்காக வந்து யூஸ் பண்ணி நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலும் நம்மளால் வந்து ஒரு எஸ்ஹூக் வந்து மேக் பண்ண முடியும். அது என்னன்னா நம்மளோட ஓல்டு பேங்கிள்ஸ் இருக்கும்ல, ஸோ அதையும் வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எனக்கு பிடிச்ச மாதிரி கிச்சன் க்ளீனிங் அண்ட் மேக்ஓவர் வந்து ஈஸியாக பட்ஜெட்குள்ளே வந்து முடிச்சாச்சு. ஒரு சீக்ரெட் ஸ்டோரேஜ் சொல்லட்டா, அதுதான் ஹைடிங் ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ அது என்னன்னா ஒரு பொருள் வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், பட் ஆனால் பார்க்குறதுக்கு விசிபிளாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து ஸோ ஆர்கனைஸ் பண்ண கற்றுக்கோங்க. வீடு இன்னும் வந்து நீட்டாக ப்ளசண்ட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக கவுண்டர் டாப் க்ளீனிங் வந்து பண்ணி முடிச்சிட்டா இன்றைக்கான ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற என்னோடய தாட்ஸ், ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். See you. Bye bye. Take care. Thanks for watching.